கோடை விடுமுறையொட்டி குமரியின் குற்றாலம் என்றழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. இந்த காட்சிகளை முதலில் பார்ப்போம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவக்குமார் வழங்கிட கேட்போம். சிவக்குமார், வணக்கம். தற்பொழுது சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்திருக்கக்கூடிய நிலையில அவர்களுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு அதிகப்படுத்தப்பட்டிருக்கு, என்ன நிலவரம்? வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் அருவியில் குளிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் திருப்பரப்பு அருவிக்கு வருவது வழக்கம். இந்த நிலையில் தற்போது தமிழகம் மற்றும் கேரளா மாநிலங்கள் பள்ளிகள் தேர்வு முடிந்து கோடை விடுமுறை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் திருப்பரப்பு அருவிக்கு உள்ளூர் வாசிகள் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்கள், மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து தினந்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்தினருடன் படையெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை முதலே அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் திருப்பரப்பு அருவி வர தொடங்கியுள்ளனர். கடந்த சில நாட்களாக குமரி மாவட்டத்தில் பரவலாக கோடை மழை பெய்த நிலையில் திருப்பரப்பு அருவியில் தற்போது தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. இதனால் தங்கள் குடும்பத்துடன் வரும் சுற்றுலா பயணிகள் நண்பர்களுடன் சேர்ந்து உற்சாகமாக குளியலிட்டு செல்கின்றனர். அதே போன்று சிறுவர்களும் அங்கு அருவியின் அருகில் நீச்சல் குளத்தில் குளிந்து விளையாடும் மகிழ்ச்சி செல்கின்றனர். மேலும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி மாவட்ட கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அவர்கள் தனிப்படை போலீசார் மேலும் அங்கு ஒளிபெருக்கியில் வைக்கப்பட்டு கட்டுப்பாடுகள் குறித்தும் போலீசார் அறிவித்து வருகின்றனர். தற்போது சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது.